பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எதுக்கு இப்ப நீயும் இப்படி நின்னுட்டு இருக்க? அவளை பார்த்தல்லடா, ரூம்குள்ளாரே அடைச்சிருக்கா, வெளியிலே வர மாட்டேங்கிறா. என்னடா பண்ண சொல்ற? அவ உள்ளார உட்காந்து அழுந்துகிட்டே இருக்கா. அது உனக்கு புரியுதா புரியலையா ருத்ரன்? அவளை எப்பயாவது இப்படி பார்த்திருக்கியாடா? இப்ப பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மனசு அவ்வளவு வலிக்குது ருத்ரன். ஒருத்தர்னா பரவாயில்லடா, 2 பேரும்டா. எப்படி அவ மனசு தாங்கும்? அப்பா அம்மா தான் உலகம்ட்டு இருந்தாடா அவ. அவங்களுக்காக தான் அந்த கல்யாணத்தை கூட ஒத்துக்கிட்டா. ஆனா அதுவே இல்லைங்கும் போது எப்படிடா? ஏன்டா அவ லைஃப்ல மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? அவ ஆசைப்பட்ட யாரும் இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. என்ன ருத்ரன் பண்றது? ஒரு டாக்டரா இருந்து அவளுக்கு புரியணும்ல, அது அவளுக்கு புரியலடா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எப்பரா பாத்துப்ப? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? அம்மா அப்பா 2 பேருமே இந்த உலகத்துல இல்லைன்னு நினைக்கும் போது அவ மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீயே யோசிச்சு பாரு, நமக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அங்கிளும் ஆண்டியும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அதுலயே அவகிட்ட கடைசியா நல்லபடியா வாழன்னு சொல்லிட்டு போய் அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஆண்டி என்ன சொன்னாங்க? இனிமே உன் கையில தான் எல்லாமே சொன்னாங்களா இல்லையா? அவளுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுல இருந்து கண்டிப்பா அவ வெளியில வருவா. எப்படி ருத்ரன் வருவா? கடைசி வரைக்கும் அவளோட குற்ற உணர்ச்சி போகுமாடா? அவ என்ன பண்ண குற்ற உணர்ச்சியா இருக்கிறதுக்கு? அததான் நானும் கேக்குறேன். ஆனா எல்லாத்துக்கும் வரணும் அவன் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா வந்து கூப்பிட்டாங்க, நான் தான் போகல. நான் வந்து குற்ற உணர்ச்சிலேயே இருக்காடா. அவகிட்ட சொல்லி எப்படி ருத்ரன் புரிய வைக்கிறது? கல்யாணம் ஆகி 1 வீக் தான் ஆச்சு. அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா எப்படா? ஆன்டி கிட்ட முதல்ல சொன்னது யாருடா? அவங்க கிட்ட சொன்னா தாங்க மாட்டாங்கன்னு தெரியும்லடா. அதுக்கும் அவ தாண்டா அவ மேல தூக்கி பகைய போட்டுக்கிறா. எனக்கு புரியலடா அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு. எல்லாரும் வந்து பேசிட்டாங்க. சிம்ரன் போய் கதவை தட்டிட்டு இருக்கா, கதவை கூட திறக்க மாட்டேங்கிறா. என்ன ருத்ரன் பண்றது? அவளை இதுல இருந்து எப்படா ருத்ரன் வெளியில கொண்டு வரது? கல்யாணம் ஆகி 1 வீக்ல இதெல்லாம் நடந்தா என்னடா பேசுவாங்க அக்கம் பக்கம்? பேசினா அவ ஏத்துப்பாளடா? அது மனசு தாங்குமாடா? எனக்கு தெரியல அவ இதை எப்படி ஏத்துப்பான்னு. மனசு கஷ்டமா இருக்கு ருத்ரன். என்ன நடந்தாலும் அதை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். கொஞ்சமாச்சு நீயும் அவ்வளவு புரிஞ்சுக்கோங்க. எப்படி அவனால புரிஞ்சுக்க முடியும்? நீ கொஞ்சம் யோசிக்கிறியா ருத்ரன்? எனக்கு தெரியலடா அவகிட்ட எப்படி பேசுறது. அவகிட்ட போய் பேச கூட எனக்கு தோண மாட்டேங்குதுடா. எதை பேசினாலும் அவ அவ்வளோ ஃபீல் பண்றாடா. அவ ஃபீல் பண்றத பாக்குற நிலைமையில நான் இல்ல ருத்ரன். ஒன்னு புரிஞ்சுக்கோ தாரா, நீதான் அவகிட்ட பேசி புரிய வைக்கணும். நம்ம எல்லாரும் உட்காந்து அழுந்துட்டு இருந்தா அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு யாரடி புரிய வைக்கிறது? நம்ம தான் தாரா அவளுக்கு புரிய வைக்கணும். கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ. இப்படி எல்லாரும் உட்காந்து அழுந்துட்டு இருந்தீங்கன்னா அவளை அதுல இருந்து வெளியில கொண்டே வர முடியாது. கடைசி வரைக்கும் அததான் நினைச்சுக்கிட்டு இருப்பா அவ. நம்ம தான் பேசி அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். எனக்கு அதுக்கான சத்து இல்ல ருத்ரன். அவகிட்ட என்னால போய் பேச கூட முடியல ருத்ரன். அதுக்கு அவ முதல்ல டோரை திறக்கணும். டோரை திறந்தாலும் அவ அழுந்துட்டு மட்டும் தான்டா இருக்கா. அதை எனக்கு எப்படா பார்க்க முடியுது? பாக்குற நிலைமையில நான் இல்ல ருத்ரன், சத்தியமா. என்ன தாரா, நீயும் இப்படி பேசினா உனக்கு ஒருத்தர் உட்காந்து ஆறுதல் சொல்லணும் போல. நம்ம எல்லாரும் தாண்டி அவளை வெளியில கொண்டு வரணும். நம்மளும் உட்காந்துட்டு இருந்தா அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். அது கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா எல்லாரும்? அதை யோசிக்கிறேன்டா. யோசிச்சனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஆன்ட்டி கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தையை பார்த்தல, என் பொண்ணு சந்தோஷமா பாத்துக்கோங்க, நான் இல்ல அவ எப்படி இருப்பான்னு தெரியலன்னு சொன்னாங்கடா. அருண் கிட்ட சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தெரியலடா. அருண் எவ்வளவு ஆசைப்பட்டான் தெரியுமா? ஸ்டார்டிங்ல இருந்து அவங்கள பேசணும்னு சொல்லிட்டு கடைசியில ஆன்ட்டி செத்து போற நிலைமையில பேசுறாங்கடா. அப்பயாவது அவன் கிட்ட பேசினாங்களே, அதுவே போதும்ல அவனுக்கு. தெரியலடா, அவங்களா பேசணும்னு அவ அவ்வளவு ஆசைப்பட்டான்டா. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் எப்படி போய் கௌசிக்கு ஆறுதல் சொல்ல போறான்னு எனக்கு தெரியல ருத்ரன். ஆளாளுக்கு உட்காந்து அழுந்துட்டு இருந்தா அவ எப்படி தேருவா? மொத்த பழியும் ரிட்டன் அவன் மேலதான் போடுவா. அதெல்லாம் நம்ம தான் பேசி கொண்டு வரணும் வெளியில. எனக்கு தெரியலடா, நீ இவ்வளவுதான் பேசுற. என்னால அப்படி பேச முடியல ருத்ரன். நான் பேசுறேன்னா அவ இடத்துல இருந்து நான் பாக்குறேன். இப்படியே விட்டா அந்த டாக்டர் வேலையை கூட அவனால ஒழுங்கா பார்க்க முடியாது. குற்ற உணர்ச்சியிலேயே தான் இருப்பேன். அதனாலதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவளோட லைஃப்கே அது நல்லது இல்லாம போயிரும். நான் டாக்டரா இருந்தும் யோசிக்கிறேன், அவளுக்கு புருஷனா இருந்தும் நான் யோசிக்கிறேன். இது ரெண்டத்தையும் யோசிச்சுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவளோட லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னு. இதை விட்டு அவனால அந்த டாக்டர் வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் முழுசாவே அதுக்குள்ள போயிருவா. அதுல இருந்து அவளை வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவளை எப்படியாவது பேசி நம்ம தான் கொண்டு வரணும் வெளியில. தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தாரா. அவ முன்னாடி போய் அழுந்துகிட்டே இருந்தா அவ இப்படிதான் பண்ணுவா. கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க, அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. எப்ப
பாரு ருத்ரன், நீ பேசிட்டடா, என்னால அது முடியாது ருத்ரன். என்னை விட்டுடா, அவகிட்ட போய் பேசுற நிலைமை நான் இல்ல ருத்ரன். இப்படி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவ வரவே மாட்டா வெளியில அதுல இருந்து. அப்புறம் அவளே குற்ற உணர்ச்சின்னு அவளே நினைக்க ஆரம்பிச்சிருவா, பாத்துக்கோ. தெரியலடா, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரியல ருத்ரன். வா நம்ம போய் அவகிட்ட பேசுவோம். நான் வரல ருத்ரன், ப்ளீஸ் நீ போடா. வான்னு சொன்ன தர, சொன்னது மட்டும் செய், தயவு செஞ்சு வா தர. வரேன் போ. எதுக்கு இங்க வந்தீங்க? வெளியில போங்க, வெளியில போங்கன்னு சொன்னேன். கௌசி, கொஞ்சம் நாங்க சொல்ல வரதை கேளு. யாரும் என்கிட்ட பேச வேணாம், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், வெளியில போங்க. ருத்ரன் வெளியில போ ருத்ரன், நான் பேசுற நிலைமையில இல்லடா, போடா. 2 நாள் ஆச்சு, நீ இன்னமும் ரூம் குள்ள இதே உட்காந்து அடைஞ்சிட்டு இருக்க, தெரியுதா? தெரியுதுடா, எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. தயவு செஞ்சு போ ருத்ரன். வேணாம், யாரும் என்கிட்ட பேசி சமாதானம் பண்ண வேணாம், போங்க. கொஞ்சம் கேளுடி, நான் பேச வரது கொஞ்சம் கேளு. வேணா ருத்ரன், ப்ளீஸ் போடா. பேசுற நிலைமை நான் இல்லடா, கேக்குற நிலைமையிலயும் நான் இல்ல ருத்ரன். போ ருத்ரன், ப்ளீஸ் ருத்ரன், போ ருத்ரன். வேண்டாம், நான் எதையும் பேச வேணாம், எதுவும் கேக்குறதுல இல்லனா. கௌசி, ருத்ரன் தான் பேசுறேன்னு சொல்றானே, கொஞ்சம் கேளு. நீ இன்னும் சாப்பிடல, உனக்கு புரியுதாடி? ஆமா, எனக்காக கொஞ்சம் சாப்பிடு, மயக்க போட்டு விழுந்துருவேன். நீ ஒரு டாக்டர், உனக்கு புரியுதா புரியலையா? வேணாண்டா, விடு தயவு செஞ்சு. என்ன எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு பசிக்கல, தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாண்டா, பேச முடியல, தயவு செஞ்சு போடா. யாரும் உனக்கு பேசவே முடியல, தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடு எனக்காக, ப்ளீஸ் டி. வேண்டா ருத்ரன், எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாண்டா. நான் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன் ருத்ரன். போ ருத்ரன். எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்ப? நீ ஒரு டாக்டர், உனக்கு புரியுதா புரியலையா? உனக்காக அத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீதான் அங்க வந்து நீ பாக்கணும். நான் யாரையும் பார்க்கல ருத்ரன், நான் பார்க்கவே இல்ல ருத்ரன். எனக்கு அந்த டாக்டர் இதுவே வேணாண்டா, தயவு செஞ்சு விட்டுரு. தேவையில்லாத முடிவெல்லாம் நீ எடுக்கிற, நான் இருக்கல, வா. நான் வரல ருத்ரன், நான் எங்கேயும் வரல, தயவு செஞ்சு என்ன ஃப்ரீயா விட்டுருடா. நான் இப்படியே வீட்லயே இருந்துக்கிறேன் ருத்ரன், நான் வரல ருத்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு. உங்க அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்ற மாட்டேன் நீ. வேணாண்டா, எனக்கு எதுவும் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுரு ருத்ரன். வேணாம், நான் டாக்டர் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் வரல ருத்ரன். ஏன் வரல? காரணம் என்ன? உங்க அப்பா அம்மாவோட ஆசை தானே. எனக்கு பிடிக்கலடா அந்த ஹாஸ்பிட்டல், திரும்பி நான் வரல ருத்ரன். உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பிடிக்கலையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், நான் அங்க வரல ருத்ரன். நான் வீட்லயே இருந்துக்கிறேன், இப்படியே வீட்ல விட்டுரு ருத்ரன், ப்ளீஸ்டா. நான் எங்கேயும் வரல, நான் ஹாஸ்பிட்டல் வரல, நான் யாரையும் பார்க்கலடா. என்ன கோசை, நீயே எப்படி பேசினா எப்படி? உனக்காக எவ்வளவு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 டேஸ்ல நமக்கு ஆபரேஷன் இருக்கு, தெரியுமா? ப்ளீஸ் ருத்ரன், நான் வரலடா. இந்த நிலைமையில என்னால வர முடியாது ருத்ரன். நான் வரல, நான் ஹாஸ்பிட்டல் வரல ருத்ரன். கண்டிப்பா நான் இந்த நிலைமையில வந்தா யாருக்காவது ஏதாவது ஆகும் ருத்ரன். நான் வரல ருத்ரன், நான் வரல, அங்க நான் வரல ருத்ரன். ஐயோ, நானும் தானே இந்த ஆபரேஷன் முன்னெடுத்து செய்ய போறோம். வேற ஏதாவது டாக்டர் கூப்பிட்டுக்க ருத்ரன். இந்த நிலைமையில நான் கண்டிப்பா வரல. உனக்கே புரியுதா புரியலையா? எனக்கு புரியுது, 2 நாள்ல நீ தேறிடுவேன், நான் நம்புறேன். வாய்ப்பே இல்ல ருத்ரன், நான் வரல ருத்ரன். எனக்கும் தோணுச்சு இந்த நிலைமையில நீ கண்டிப்பா ஆபரேஷன் பண்ண வேணான்னு. இந்த நிலைமையில இல்ல, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் வரல ருத்ரன். நீ அவளை கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா நீ ஏன்டா இப்படி சொல்ற? நம்மளோட இதுக்காக எந்த பேஷண்ட் உயிரையும் இழக்க கூடாது. நம்ம அவ பொறுமையா கொஞ்ச நாள் இருக்கட்டும், விடு. இந்த நிலைமையில அவ வந்தா கண்டிப்பா எதுவும் அது நல்லதா நடக்காது. அவ வீட்லயே இருக்கட்டும், அவ தான் சொல்றாள, விடு. இப்படி சொன்னா அவளை எப்படிடா தேத்துவ? அவளை பத்தி எனக்கு முழுசா தெரியும், விடு. நீயே வான்னு கூப்பிட்டு நீயே வர வேணாங்கிற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொன்னேனே தவிர ஆபரேஷனுக்கு சொல்லல. என்ன ருத்ரன் இப்படி பேசுற? யாரா இருந்தாலும் இந்த நிலைமையில ஆபரேஷன் பண்ணா தப்பாதான் போகும், வேண்டாம். அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். எனக்கு அவளோட லைஃப் ஸ்பாயில் ஆக எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு தெரியல ருத்ரன், நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியலடா. அவளை தேத்துவன்னு பார்த்தா நீ இப்படி சொன்னா எப்படி ருத்ரன்? அவ ஏன் வரமாட்டான்னு சொல்றது உனக்கு இன்னும் புரியல. ருத்ரன், எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுடா, ப்ளீஸ்டா. போடா, நான் தான் வரலன்னு சொல்லிட்டல, போ ருத்ரன், ப்ளீஸ்டா. எத்தனை நாளைக்கு இப்படி நீ வராம இருப்ப? ஒரு 1 வீக் நீ வீட்ல இரு, அதுக்கப்புறம் நீ வா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல ருத்ரன், அந்த ஹாஸ்பிட்டல்ல கால் எடுத்து வைக்கிற நிலைமையில நான் இல்ல ருத்ரன். ரிட்டர்ன் வர ஐடியால சுத்தமா நான் இல்ல. திரும்பி திரும்பி என்ன வற்புறுத்தி கூப்பிடாத ருத்ரன். ஏன் உனக்கு வர விருப்பம் இல்ல? ஒரு டாக்டரா இருந்து என் அம்மாவையும் என்னால காப்பாத்த முடியல, என் அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல ருத்ரன். எனக்கு அந்த வேலையை நினைச்ச கோபமா வருது, நான் வரல ருத்ரன். என்னை இப்படியே விட்டுரு, நான் இப்படியே இருந்துக்கிறேன்டா, ப்ளீஸ்டா. என்னை எதுவும் வற்புறுத்தாத. அத்தனை உயிரை காப்பாத்தும் போது உன்னதானே கடவுள்னு சொன்னாங்க. அத்தனை உயிரை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என் அம்மா அப்பா உயிரை என்னால காப்பாத்த முடியலையே ருத்ரன். இந்த டாக்டருக்கு எதுக்குடா படிச்ச? எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லி தானே. கடைசியில என் அம்மா அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல ருத்ரன். ரிட்டன் இப்படி அந்த வேலையை பார்ப்பேன். நான் வரல ருத்ரன், என்னை இப்படியே விட்டு ருத்ரன், நான் இப்படியே இருந்துக்கிறேன்டா. வேற எதுவும் உனக்கு வேணாம் ருத்ரன். கதிர், என்னை விடுடா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதனால வரமாட்டேன்னு சொல்ற? அந்த சொல்லிட்டேல, நான் வரல ருத்ரன், விடுடா. நம்ம
நம்ம எவ்வளவோ இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் நீ உடஞ்சு உட்கார்ந்துட கூடாது. உன் அம்மா அப்பாவோட சந்தோஷமே என்ன நினைக்கிற? நீ சந்தோஷமா இருக்கணும், நீ அந்த ஹாஸ்பிட்டல் போகணும், வேலை செய்யணும் தானே. அதே நீ வேணான்னு சொன்னா என்னமா அர்த்தம்? உனக்கு புரியுதா புரியலையே ருத்ரன், நான் தான் வரலங்கிறல, என்னை விட்டுறேன்டா. மேக்சிமம் 2 month உன்னால வராம இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா வந்துதானே ஆகணும். ஏன்னா அது உனக்கு பிடிச்ச வேலைடி. நீ எப்படி வராம இருப்ப? உனக்கு பிடிச்சதை என்னைக்கும் உன்னால விட்டு தர முடியாது. உன்னால 2 மாசத்துக்கு மட்டும்தான் வர முடியாம இருக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் உன்னால இருக்க முடியாது கௌசி. பரவாயில்லடா, என்னால எவ்வளவு நாள் வர முடியாம இருப்பனோ அவ்வளவு நாள் வர முடியாம இருக்கேன்டா. அதுக்கப்புறம் நீ வரலான்னு ஐடியால இருக்கியா? ருத்ரன் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதடா. நான் இப்போதைக்கு வரலைங்கிறேனே, அதை விட்டு தொலை ருத்ரன். வேணாண்டா, எனக்கு அந்த டாக்டர் பதவிங்கிறது ஒண்ணு வேண்டாம் ருத்ரன். நீ கஷ்டப்பட்டு இவ்வளவு பெருசு வளர்ந்ததுக்கு உனக்கு வேணாமா? அது உன் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியலையா? அதெல்லாம் உனக்கு வேணாமா? ஈஸியா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதை தாண்டா சொல்றேன், என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்கள என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு ருத்ரன். ஏதாவது நான் பண்ணிருக்கணும் ருத்ரன். ஏன் ருத்ரன், அட்லீஸ்ட் அம்மாவையாவது நான் காப்பாத்தி இருக்கணும் ருத்ரன். நான் அழுகிறேன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டீங்கடா. இல்ல ருத்ரன், நான் வரல ருத்ரன். நானும் தான் என் அத்தை மாமாவை காப்பாத்தல, அதுக்குன்னு உட்காந்து என்னால அழுந்துட்டு இருக்க முடியுமா? நமக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட ஆசையை நம்ம நிறைவேற்றணுமே தவிர அதை விடக்கூடாதுமா. இப்படியெல்லாம் பேசினா மட்டும் என் மனசு மாறிடும் நினைக்காத ருத்ரன். எனக்கு புரியல. இப்ப எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ருத்ரன் என்னடா பேசுற? ஏன் ருத்ரன், ஏன்டா என்ன கஷ்டப்படுத்தினது பத்தலையாடா? வெயிட் பண்ண நான் தான் சொல்லிட்டு இருக்கல, உன் அம்மா அப்பாவை காப்பாத்த முடியல, நீ விட்டுட்ட. உன் பக்கமே வர, நீ ஹாஸ்பிட்டல் வர வேணாம். சப்போஸ் உன் புருஷன் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ வர மாட்டியா? அப்ப என்ன காப்பாத்தவே அங்க டாக்டர் இல்லனா என் உயிர் போனதுக்கு காரணம் நீயா தானே இருப்ப. அப்படியெல்லாம் பேசாதடா. உன் வேலையை நீ விட்டுட்ட. சப்போஸ் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவியா இல்ல நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா? நானே தாண்டா கொடுப்பேன். அப்ப அதே மாதிரி தானே நம்மளையும் நம்பி வர பேஷண்ட்டுக்கு. நீயே யோசிச்சு பாரு ருத்ரன். அப்ப நான் வந்து ஏதாவது பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? இந்த நிலைமையில என்னால எப்படி வர முடியும்? எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ. உனக்கு எப்ப வர தோணுதோ அப்பவா. உன் மனசு எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்பவா போதும். உன்னை நான் வற்புறுத்தி வரணும்னு சொல்ல, பட் நீ அதை தூக்கி போறது நான் தப்புன்னு சொல்றேன், அவ்வளவுதான். உன்னை இப்பவே கட்டாயப்படுத்தி வாழலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னைக்கும் உனக்கு எப்போ தோணுதோ அப்பவா. அதை மட்டும் தூக்கி போட்டுறாத. உன்னோட லைஃபுக்கு அது ரொம்ப முக்கியம். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். உனக்கு பிடிச்சதை எதுக்காக எந்த கஷ்டத்தை வந்தாலும் நீ வீசக்கூடாது. எனக்கே ஏதாவது ஆனாலும் என்ன காரணமா வச்சு நீ அந்த டாக்டர் இதை தூக்கி வீசக்கூடாது. அதேதான் உன் அம்மா அப்பாவோட ஆசையாவும் இருக்கும். உன் அம்மா அப்பா கடைசியில என்ன சொல்லிட்டு போனாங்க? நீ சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் நானும் அப்பாவும் சந்தோஷமா இருப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த டாக்டர் வேலையில நிறைய பேத்த காப்பாத்தணும்னு சொன்னாங்களா இல்லையா? திரும்பி என்னால வர முடியுமான்னு எனக்கு தெரியலடா. ஆனா கன்ஃபார்மா நான் வர ஐடியால இல்ல ருத்ரன். விட்டுரு ருத்ரன். ஓகே ஃப்ரீயா இரு. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. இப்போ உனக்கும் சேர்த்து நான் அட்வைஸ் பண்ணணுமா? எனக்கு தெரியல ருத்ரன். உன்ன மாதிரிலாம் என்னால பேச முடியுமான்னு கேட்டா இல்லன்னு தாண்டா நான் சொல்லுவேன். அவகிட்ட பேசி எப்பயும் பாதியாவது புரிய வச்சுட்டானா, என்னால அப்படி புரிய வைக்க முடியுமான்னு கேட்டா இல்லடா. நீங்க அதுக்குள்ளேயே இருக்கீங்க. நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டேன். ஏன்னா போன உயிர் நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுமோன்னு கேட்டா முடியாது. ஆனா இருக்கவங்களும் சந்தோஷமா வாழ வைக்கணும். அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்றடா, கண்டிப்பா நான் அதுல இருந்து வெளியில வருவேன். ஆனா ஓ அளவுக்கு எனக்கு பேசவே தெரியல. நீ பேசினதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் ருத்ரன். எல்லா விஷயத்திலும் நீ எப்ப இவ்வளவு தைரியமா இருக்க? அந்த காதல் விஷயம், அதுக்கப்புறம் இந்த விஷயம், எப்படி ருத்ரன் உன்னால மட்டும் எதுலயுமே உடையாம எப்படி இருக்க முடியும்? அந்த காதல் விஷயத்துல நீ கூட நீ உடஞ்சர்ல ருத்ரன். எப்படி ருத்ரன் எனக்கு தெரியல ருத்ரன். இப்படி எல்லாம் என்னால இருக்க முடியுமான்னு கேட்டா அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது ருத்ரன். உடஞ்சாலும் நான் அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுவேன்னா நீங்க அப்படி ட்ரை பண்ணல, அவ்வளவுதான். என்ன சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். தெரியலடா, என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல ருத்ரன். சத்தியமா எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறோம், இதுல இருந்து அவளை எப்படி கொண்டு வர போறோம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா நீ கொண்டு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ருத்ரன். சரிவா, அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கூட கண்டிப்பா சாப்பிடுவா. சரி ஓகேடா. சிம்ரன் வீட்டுக்கு போயிட்டா தானே? ஆண்டா, அரி அழுந்துகிட்டே இருந்தான்னு போயிட்டாடா.
சரி ஓகே, அவங்கள பாத்துக்க சொல்லு. சரி ஓகே, நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு வரேன். சரி போ. என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளும்? எப்போ கொடுத்த வேலை இன்னமா முடிக்காம இருக்கீங்க? அவங்க 2 பேரும் ஏன் ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் உன்னால மட்டும் தான் மீனா. ஏய், நீ என்ன லூசா? எல்லாத்துக்கு முன்னாடி உன மரியாதையா கூப்பிடுறேன்னு நீ ஓவர் திமிரா ஆடிட்டு இருக்காதடா. எனக்கு என்னடா தெரியும், நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான்டா இருக்கேன். எல்லா இடத்துலயும் இந்த 2 பேர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல நீ அவங்க 2 பேர்த்த தூக்கு, அதுக்கப்புறம் நான் இவங்கள தூக்கிக்கிறேன். இப்ப இந்த ஆபீஸ்க்குள்ளாரே என்ட்ரி ஆயிட்டாங்க. என்னதான்டா பண்றது? எதுக்கு அவங்கள செலக்ட் பண்ண வேணும்னே? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. வெளியில வச்சுதான் போட முடியல, இங்க வச்சாது போடலாம்னா. எப்படிடா போடுவ? அவனுங்க 2 பேரும் வாழ மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானுங்க. எப்ப பார்த்தாலும் கூடயே தான் இருக்காங்க. இல்லாட்டினா அன்னைக்கே கத்தி குத்தாலே அவங்க நேரம் இறந்திருப்பாங்கடா. இப்ப வரைக்கும் அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கானுங்க. அது அவனுங்க 2 பேர்னால மட்டும்தான். பாடி கார்டை விட மோசமா கூடயே இருக்காங்க. அன்னைக்கு குத்தி இருப்பாங்கடா நான் விட்ட ஆளு. கரெக்டா அவனுங்க 2 பேர் வந்துட்டானுங்க. அவனுங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதானே? இப்பரா லூசாடா நீ? அவங்க 2 பேத்துக்கு ஒண்ணு ஆக்க கூடாது நீ தானடா சொன்ன. அதனால மட்டும்தான் இவ்ளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டினா என்னைக்கு அவனுங்க 2 பேத்தையும் நான் முடிச்சிருப்பேன். என்னமோட என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. மைண்ட் பூரா பிளாங்கா தான்டா இருக்கு. எப்படி யோசிச்சாலும் அவங்க மட்டும் எப்படிதான் தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு வழியில தப்பிச்சிடுறாங்கடா. என்ன பண்றதுனே தெரியலடா. எவ்வளவுதான் பண்ணாலும் எப்படி கொண்டு போறதுனே தெரியலடா. நான் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணியா இல்லையா? ஏய் லூசு, நீ சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அவங்க இன்னும் முடிக்க முடியலனால. நானே ஏதாவது ஐடியா போட்டிருந்தா கூட முடிச்சிருப்பேன் போல. நீ விட்டு வச்சிருக்கிய ஒரு 2 பேத்த குத்திட்டு வரது விட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அப்போ இந்த கூட ஒரே குத்துல குத்திட்டு வந்திருப்பேன். விட்டு 2 ஆளுக்கு அப்படியே கிழிச்சு தள்ளிட்டாங்க. ஒன்னத்துக்கு உதவாதனவங்க. சரி இப்ப என்னதான் பண்றது? என்ன பண்ணாலும் அவங்கள முடிக்க முடியும்னு என்னால நம்ப முடியலடா. ஏய், நீ அவங்கள முடிச்சே ஆகணும். நீ ஏன்டா இவ்ளோ குறியா இருக்க? உனக்குதான் இந்த இது வந்துருச்சுல. நீ என்ன சொன்ன? சொத்து நம்ம கையில வந்துட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே சொன்னேன். இப்ப என்னமோ அவங்கள முடிக்கணும் கிழிக்கணுங்கிற. அவங்கள முடிக்காமலாம் நம்ம இந்த சொத்தை வச்செல்லாம் ஆள முடியாது. அதுங்க 2 தான் இந்த சொத்துக்கே ராணி. ஞாபகம் வச்சுக்கோ, அது மைண்ட்ல எப்போதும் இருக்கட்டும். அவங்களை எப்போ முடிக்கிறியோ அப்போதான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும். அதை விட்டுட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுங்க அதுங்க 2. எனக்கு தெரியலடா, நீ இதுக்கு மட்டும் சொல்ற மாதிரி தெரியல. வேற ஏதோ காரணம் இருக்கு. ஏண்டி உன்கிட்ட நான் என்ன மறைக்க போறேன்? காதலிச்சதுல இருந்து நீ என்கிட்ட என்னடா மறைக்கல? சத்தியமா சொல்ற, வேற எதுவும் நான் மறைக்கல. எல்லாத்துக்கு முன்னாடியே சார்னு கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கு. இங்க வந்து சார்னு கூப்பிடுங்கற. திடீர்னு யாராவது வந்துருவாங்க, அதுக்காக மட்டும் தான் சொன்னேன். அதெல்லாம் என்னால முடியாது. உன்னோட கேபின் தானே. உன்னோட கேபின்னா என்னோட கேபின் தான். கேட்டுட்டு உள்ளார வர சொல்லணுமே யாரா இருந்தாலும். அவளுங்க 2 பேத்தையும் இங்க வச்சு என்ன ஆட்டம் ஆடுறேன்னு பாரு. ஆட்டி படைக்கிறனாலேன்னு பாரு அவங்க 2 பேத்தையும் வச்சு. என்னமோடா ஏதாவது பண்ணி கண்டிப்பா முடிச்சிடலாம்டா, நீ கவலைப்படாத. உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? செய்யறேன்னு சொல்றியே தவிர செய்ய மாட்டேங்கிறீ. நான் என்ன பண்றது? வால் மாதிரி அவங்க 2 பேரும் பின்னாடியே அலையறாங்க. பொண்டாட்டி கூடயே புருஷனுக்கு அலையறானுங்க. என்னமோ போட, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மீனா. ஏதாவது பண்ணி தாண்டி ஆகணும். நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா இன்னும் 2 நாளுக்குள்ள அவங்கள முடிச்சு காட்டுறேன் பாரு. ஏதாவது பண்ணு மீனா, சீக்கிரம். சொல்றதுக்கு ஈஸியா தான்டா இருக்கும். செஞ்சு பார்த்தாதான் தெரியும். இனிமே நீ விட்ட கையாளுங்க கூடலாம் நான் வச்சு செய்ய மாட்டேப்பா. நானே இறங்கி செய்யறேன். நீ விட்ட 2 பேரும் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவானுங்க. நான் இறங்கி செஞ்சிருந்தா கூட இந்நேரம் முடிச்சிருக்கும்டா. என்ன சொன்ன? நம்பிக்கையா சொல்ல நீ வேற. ஐயோ, அவனுங்க வரும்போது இவனுங்க எப்படி செய்வானுங்க? போடா, ஏதாவது சொல்லிட போறான்டா உன்கிட்ட. சரி, நீங்க நிக்காத, நீ போ. என்னதான்டா உன் பிரச்சனை? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கடைசியில எனக்கு கழட்டி விட்டு போயிருவியோன்னு பயமா இருக்குடா. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நான் பண்ண மாட்டேன். நீ தாண்டி என்னோட உயிரை. என்னடி நீ இப்படி பேசுற? நீ பேசுறத பார்த்தா அப்படிதான்டா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, அந்த 2 இப்போ இங்க வரும். உன்னை பார்த்த அப்புறம் உன்னை ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா உன்னால எப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? சரி ஓகே, ஏதாவது பண்ணலாம். ஏய் கிளம்ப, அவனுங்க வராளுங்க. சரி ஓகே, நான் இந்த சைடு போய்க்கிறேன். பாத்து. சரிடா, பாய். பாய் பாய். என்ன எதுக்கு இங்க வந்தீங்க? சார் எதுக்கு பதறீங்க? நீங்க கொடுத்த வர்க் முடிச்சிட்டோம் சார். அது கொடுக்கதான். ஆமா சார், அதுக்கு எதுக்கு சார் இப்படி பதறீங்க? இந்தாங்க சார் உங்க ஃபைல். எல்லாவுக்கும் கரெக்ட்டா முடிச்சிட்டோம் சார். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க சொல்லுங்க. நாங்க போயிட்டு வரோம் சார். ரொம்ப பயமா இருக்கு போல உங்களுக்கு. முன்னாடி வந்து நின்னு என்ன பயப்படுறீங்க சார்? எதையோ நினைச்சு நல்லா பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க மேல இந்த பயம் எப்போதும் இருக்கட்டும். என்னைக்குமே குறைஞ்சிட கூடாது. பயந்தா நீங்க வந்து பாத்தீங்களா சார்? நீங்க இப்படி கேட்கும் போதே நான் பாத்துட்டேன் சார். பெர்மிஷன் இல்லாம ரூம் குள்ள வரதே தப்பு. இதுல வாய் வேற உங்க 2 பேத்துக்கும். ஐயோ சார், அப்படி இல்ல சார். அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க ஏதோ பயந்துட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம் சார். அவ்வளவுதான் சார். இப்பதான் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்களே நான் பயப்படலன்ட்டு. அதை விட்டுட்டு நாங்க நீங்க பயப்படுறோம்னு சொல்லுவோமா சார்? எங்களுக்கெல்லாம் நீங்க பயப்படுவீங்களா சார்? நாங்க உங்க கால் தூசி மாதிரி சார். எங்களுக்கெல்லாம் பயப்படுவீங்களா? ஆனா ஒண்ணு சார், கால் தூசின்னு சொல்லுவோம். அந்த கால் தூசி என்னைக்கு வேணாலும் கண்ணு தெரியாம போக வச்சிரும் சார். பாத்து சார், கொஞ்சம் பாத்து இருந்துக்கோங்க. எங்ககிட்ட இதை உங்ககிட்ட சொல்லிதான் புரிய வைக்கணும்னு இல்ல சார். என்னனாலுமே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, திடீர்னு நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா, திடீர்னு அந்த தூசி எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல சார். ஆனா அந்த தூசி சார் சின்னதா தான் இருக்கும். ஆனா கண்ணு கூட தெரியாம ஆக்கிடும் சார். அதுதான் சார் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். சரி சார், நாங்க வரட்டுமா சார்? ஃபைல வச்சுட்டு கிளம்புங்க. ஐயோ சார், நீங்க சொன்னாலும் இந்த ஃபைலை
மாட்டோம் சார். மிஸ்டேக் இருந்தா மட்டும் சொல்லுங்க சார், தேவையில்லாம சொல்லாதீங்க. ஏன்னா எங்களுக்கும் இத பத்தி நல்லாவே தெரியும் சார். ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருந்திருக்கோம், மிஸ்டேக்கே இல்லாம மிஸ்டேக்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார். ஏமலே நீங்க இந்த கம்பெனியோட ஓனர் நான். இருந்துட்டு போங்க, தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எல்லாத்துக்கு முன்னாடி நீங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும். அததான்ப்பா நான் சொன்னேன், நான் வரேன் சார். மத்தபடி உங்ககிட்ட நின்று வெட்டியா பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல சார். போங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லனாலும் கிளம்பதான் போறோம் சார். வரேன் சார்.